நண்டு கிரேவி செய்ய போகிறோம் மக்களே. இன்னைக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் வாங்க. நண்டு 1/4 கிலோ பாருங்க, வரமிளகா 4, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, குருமிளகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு 10, தக்காளி 2, பூண்டு ஒரு 10 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். பாருங்க எது எது அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். பூண்டு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், வரமிளகா போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், குருமிளகும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு இந்த மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் போட்டு போனேன். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இது கருவேப்பிலையும் வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க தாளிக்கிறதுக்குன்னு காட்டுறேன். சோம்பும் கடுகும் போட்டு தாளிக்கணுங்க. நிறைய போடக்கூடாதுன்னா ஒரு 4 போட்டால் போடுங்க. கடுகும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப போடக்கூடாது. அவ்வளோதாங்க. வண்டி சேட்டுறதுக்கு காட்டில் பாரு, இந்த மாதிரி செவன் ஆயிரம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து போட போகிறோம். இதை போட்டு நல்லா வணக்கி விட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். கருவேப்பிலை நல்லா வணக்கி விட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்குது. நண்டு கிரேவி நல்லா காரமாக நல்லா ருசியாக வரும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. நல்லா வணங்கிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வணக்கணுங்க. அதுக்கு இந்த மாதிரி உப்பு போட்டுக்கணுங்க. நல்ல ஜோரோட இந்த மாதிரி வணக்கணும். எல்லா மசாலும் போட்டாச்சு, நண்டு போட்டாச்சு. இன்னும் நல்லா இது வெந்து இறக்குனா வேலை முடிஞ்சது. 2 hours later. வாங்க மக்களே, ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினா வேலை முடிஞ்சது.